சிவி சண்முகம் என்கின்ற பையன் துரோகி. நடிகர் தளபதி விஜய் உன்ன கூப்பிட்டானா? இந்த 32 பேரும் ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நீ சப்போர்ட் பண்ணிக்கடா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த 32 பேரும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் சப்போர்ட் பண்ணிக்கப்பா. எடப்பாடியாரை கை வைப்பியானே, காணாம போயிடுவேடா. ஏகப்பட்ட கை சமாச்சாரங்கள் இருக்குது, அதெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக நீ சப்போர்ட் பண்ற. நீ 2 MP பதவி போயிடுச்சுடா நாய. டேய் சண்முகம் நாய, இந்த மாதிரி பொறுக்கி நாய்களுக்கு நீங்க பதவி கொடுத்தீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும். உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அதிமுகவின் மூத்த முன்னோடி ஓம்படி பிரசாத் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பிளவுபடுகிறதா, அதிமுக உடைகிறதா அப்படின்ற பேச்சுகள் பரவலா வந்துட்டே இருக்கு சமீப காலத்துல. அதிமுகவோட நிலை இப்ப என்னவா இருக்கு? 3ஆம் கட்சியா வேற தள்ளப்பட்டிருக்கு இந்த தேர்தலுக்கு பின்னாடி. இது அடுத்த கட்டமா எப்படி போகுது சார் அதிமுகன்றது? நீங்க கேட்டது அதிமுக 3வது இடத்துக்கு போயிருக்குதுன்னு. நீங்க நாங்கள் தோல்வியுற்றது உண்மைன்னு நாங்கள் ஏற்றுக்கிறோம். மக்களுக்காக இருக்கிற ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இது ஒன்றும் புதுசு கிடையாது, எங்களுக்கு இது புதுசு கிடையாது. இந்த துரோகத்தன்மை எங்களுக்கு புதுசு கிடையாது, முடியாது. ஆனா இப்போ இந்த கட்சியில இருக்க எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 32 பேர்கிட்ட அப்படியே தாவைக்க போறதான செய்திகள் வந்துட்டு இருக்கு. சிவி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையிலுமே. அம்மா, சிவி சண்முகம் அப்படின்னு சொன்னோம்னா, சிவி சண்முகம் அவர் ஒரு வன்னியர் இனத்தை சேர்ந்தவர் இருக்கலாம், தப்புன்னு கிடையாது. அவங்க அப்பா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் சில தப்புகள் செஞ்சதுனால புரட்சி தலைவர் அவர் மேல நடவடிக்கை எடுத்து கட்சி விட்டு நீக்கி வச்சார். இதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியுமோ தெரியாது. எந்த பையன்? சிவி சண்முகம் என்கின்ற பையன் துரோகி, பச்சோந்தி துரோகி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 72 ஆரம்பிச்சது. இப்போ அவனுக்கு வயசு 62 61 இருக்கணும். 11 வயசு பையன் அவன். 11 வயசு பையனை தூக்கி உட்கார வச்சுட்டு ஜெயலலிதா அம்மா இந்த கட்சிக்கு துரோகம் பண்றிய, நியாயமா? நியாயமா? உன்னை கூப்பிட்டானா விஜய்? நடிகர் தளபதி விஜய் உன்னை கூப்பிட்டானா? முதலமைச்சர் விஜய் இன்னைக்கு முதலமைச்சர், அன்னைக்கு முந்தானச்சுன்னா கூப்பிட்டானா? உன்னை உன் ஆதரவு கேட்டானா? ஆதரவு கேட்டதுக்கு அப்புறம்தான் யார் இருந்தாலும் பரிசீலனை பண்ணுவாங்க. அதுக்குன்னு கட்சியில குழு இருக்குது, அந்த குழுல நீயும் இருக்கிற. நீ எடுத்த கவுத்தாண்டு பேசுறதுக்கு நீ யாருடா? நீ யாரு? உனக்கு அதிமுக என்னடா சம்பந்தம்? உனக்கு அதிமுக எம்பி நீ 2021 நீ தோத்த. நீ தோத்த உடனே எடப்பாடியார்கிட்ட சொல்லி என்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்குன்னு போனா போதுன்னு சொல்லிட்டு உன்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக்கினாரு. இப்போ எம்எல்ஏ போஸ்டிங் எலெக்ஷன் வந்தது, எம்எல்ஏ அவன் நிற்பான்ற. இப்போ எம்எல்ஏவா நின்று கெலிச்சு இருக்கிற. போய் அந்த எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வர. ஏண்டா உன்ன மாதிரி மற்றவங்க எல்லாம் இல்லையா? 2 எம்எல்ஏ போயிடுச்சு, 2 MP பதவி போயிடுச்சுடா நாய. டேய் சண்முகம் நாய, உன்னால 2 MP பதவி போயிடுச்சுடா. அதிமுக ஒரு தொண்டனுக்கு கொடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்குமேடா. நாங்கெல்லாம் 72 கஷ்டப்பட்டு இந்த கட்சியை உருவாக்கணும்டா. நாங்கெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? நேற்று வந்த பிளகா பையன் மாதிரி பேசுற. எடப்பாடியாரை கை வைப்பியானே, காணாம போயிடுவே. டேய் சண்முகம், உன்னை சொல்றேன். இப்போ எம்ஜிஆர் மன்றங்கள் சொல்லுது, நான் இல்ல, அனைத்து எம்ஜிஆர் மன்றங்களும் சொல்றாங்க. ஏகப்பட்ட பேரும் எனக்கு போன் பண்ணி உன்னை கண்டிக்கிறாங்கடா. உனக்கு என்னடா இருக்குது? இந்த 32 பேரும்
ஏன் விஜய்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நீ சப்போர்ட் பண்ணிக்கடா. நீ ஒருத்தனுக்கு பிறந்தவனா இருந்தா இந்த 32 பேரும் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் சப்போர்ட் பண்ணிக்கப்பா. உன்னை யாரும் தடுக்கல. நீ எதுக்கு போறன்றது தெரியுமா? உங்க மேல இந்த 32 பேர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது, ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் இருக்குது. அதெல்லாம் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக நீ சப்போர்ட் பண்ற. நீ எங்களுக்கும் தெரியுண்டா. டேய் டேய் சண்முகம், எங்களுக்கும் தெரியுண்டா. இது காலையில ஒரு பேச்சு, நைட்டு ஒரு பேச்சு, விடிஞ்சா ஒரு பேச்சு, நடுராத்திரியில் ஒரு பேச்சு, உன்ன மாதிரி குடியாரம் பேச்சு பேச மாட்டோம்டா. நாங்க பக்கா எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு இருந்தாங்க. இந்த எடப்பாடியார் கூட இது வேணும். இந்த மாதிரி நாய்களை எத்தனை வந்து ஏன் வச்சிருக்காருன்னு தெரியல. அவரு இந்த மாதிரி பொறுக்கி நாய்களுக்கு நீங்க பதவி கொடுத்தீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும். இப்ப அதே எடப்பாடி அவர்களே வந்து பதவி நீக்கம் செய்யணும், வேற பொதுச் செயலாளர் வரணும்ன்ற மாதிரி. எடப்பாடியார் தான் நிரந்தர பொதுச் செயலாளர். எம்ஜிஆர் மன்றங்கள் நாங்கள் சொல்றோம், மூத்த எம்ஜிஆர் மன்றங்கள், அனைத்து எம்ஜிஆர் மன்றங்களும் நான் சொல்றோம். இந்த ஊடகத்தின் வாயிலாக தம்பி விஜய் முதலமைச்சராக வந்தது எனக்கு சந்தோஷம்தான். மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, சந்தோஷம்தான். ஆனால் அவங்ககிட்ட மனசாட்சியே இல்லைன்றேன், பெருந்தன்மை இல்லைன்றேன். நீ நீண்ட நாள் இருக்க மாட்டேன்னு சொல்கிறேன். ஒரு எடப்பாடியார் வயசில் மூத்தவர், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவர் பதவியத்துக்கு வர்றாரு. அவர் எழுந்து வந்து உங்ககிட்ட வந்து வணக்கம் சொல்கிறாரு. நீ பாட்டுக்கு பேசாமல் இருக்கிற, அழிஞ்சு விடுவே. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உன் பார்வை உன் சேஷ்டை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் உனக்கு சரியான பாடம் தருவாங்க. ஏதோ உனக்கு சினிமாக்காரங்கன்றதுனால இந்த பொம்பளைங்க ஓட்டு வந்ததுனால நீ நீ உன்னாலேயே நீ கெட்டுப்படுவே. உன்னுடைய தேர்தல் அறிக்கை பிரகாரமாவே நீ செய்ய முடியாது. உன்னுடைய தாத்தாங்கெல்லாம் பார்த்துட்டாங்க இந்த தமிழ்நாட்டை. நீ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சொல்றேன். ஆனா எஸ்பி வேலுமணி அவர்களுமே வந்து அவரும் போற மாதிரியும் அடுத்த கட்சி பொதுச் செயலாளரே அவருதான்ற மாதிரி பேச்சுகளும் வந்து. அம்மா அதெல்லாம் விஷயம் வேறம்மா. இதெல்லாம் மேலிடத்துல இருந்து ஒரு அவனுங்களுக்கு செஞ்சிருக்கிற வேலைம்மா இது. இவனுங்கெல்லாம் பெரிய தப்புங்கள்லாம் செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்கம்மா. ஏகப்பட்ட தப்புங்க வந்து செஞ்சு மாட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்க. இதுல அந்த தப்புங்களை மறைக்கிறதுக்காக இப்போ நீங்க கேட்டதுனால ஒழுங்கா நான் சொல்லிடுறேன். எனக்கு ஆர்எஸ்எஸ் மேலையும் பிஜேபி மேலையும் ஒரு சந்தேகம் இருக்குது. இவங்க கட்சி விட்டு போறது. ஆமா, இந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு விஜய் கெலிக்கிறதுக்கும் மூணுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா பொதுமக்களாகிய நீங்களே சிந்திச்சு பாருங்க. நான் சொன்னது தப்பா ரைட்டான்ட்டு. நான் தப்பா பேசியிருந்தானே என்னை கண்டிங்க. நான் ரைட்டா பேசியிருந்தேன்னா ஆமா நீ சொன்னது உண்மைன்னு சொல்லுங்க. ஏன் அவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க இதுல? ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஆரம்பத்தில், நான் இப்போ சொல்ல, நேற்று சொன்னாங்க முந்தா நேற்று சொன்னாங்கன்னு சொல்லலை, மோடிஜியும் அமித்ஷாஜியும் தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகளை ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா? மீடியாவில் வந்துதா இல்லையா? பேப்பரில் வந்துதா இல்லையா? ஜனங்க காதால கேட்டாங்களா இல்லையா? ஜனங்க பேப்பர் வாயால படிச்சு பார்த்தாங்களா இல்லையா? அந்த வேலையை இந்த விஜய் முடிச்சிருக்கான். அந்த வேலையை திராவிட கட்சிகளை இந்த விஜயனால முடிக்கப்பட்டது. ஆனா இது முடிகிற சரித்திரம் கிடையாது. இது வந்து பெரிய அலை மாதிரி வந்து இந்த விஜய் இது சொன்னவங்களும் காணாம போடுவாங்க. இப்ப நான் சொல்றேன், இன்னொரு விஷயம் சொல்றேன். எந்த ஸ்டேட்ல நிக்க வச்சாரும் ஒரு முதலமைச்சர் ஆயிடுவாரு. எல்லா ஸ்டேட்ல முதலமைச்சர் ஆயிட்டு
அடுத்தது மோடி பதவிக்கு வருவார். மோடி ஏற்றுக்கணும் விட்டுருவாரா? நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க மக்களே. உங்ககிட்ட தான் கேட்குறேன். இது உண்மையா பொய்யா? நான் சொல்றது நியாயமா தப்பா? மோடி விட்டுணும்ல. விஜயை உருவாக்குன நீ, அதே விஜய் வந்து உன்னை காலி பண்ணுவான். 4 ஸ்டேட்லையும், கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த 4 இந்த தென்னாடு ஃபுல்லா விஜய் ரசிகர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்கன்னா அங்க மோடிக்கு என்ன வேலைங்க சொல்லுங்க? காங்கிரஸுக்கு என்ன வேலை? காங்கிரஸும் கிடையாது, மோடியும் கிடையாது. நான் சொல்றேன், இப்போ நீ எப்படி திராவிட கட்சிகள் இல்லைன்னு சொல்றியோ, காங்கிரஸும் கிடையாது, மோடி கட்சி பிஜேபியும் கிடையாது. புரியுதுங்களா இப்போ நான் சொல்றது? ஆகையால 4 ஸ்டேட்லையும் விஜய் முதலமைச்சரா வரணும். இந்த 4 ஸ்டேட்லையும் முதலமைச்சரா வந்தாருன்னா அப்ப அங்க தெரியும். புரியுதுங்களா? ஆனா இங்க இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குல்ல சார். இவங்க இப்ப இந்த 32 பேரும் வந்து அவங்க மேல இருக்க தப்பை மறைக்கிறதுக்காக தாவேக்கா போறாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. ஆனா தாவேக்கா வந்து எனக்கு கீழே யாருமே தப்பு பண்ணக்கூடாது, அப்படி ஒரு எண்ணம் இருந்தா நீங்க வந்து இப்பயே இரேஸ் பண்ணிருங்கன்னு அவர் வந்து எச்சரிக்கை வார்னிங்கே கொடுத்திருக்காரு. அவரு தெரியாம சின்ன பிள்ளைத்தனமா பேசுறாருமா. அவரு ஊழலற்ற ஆட்சி, முதலமைச்சர் ஊழலற்ற ஆட்சி கொடுக்கிறேன்னு இருக்கிறவங்க கிட்ட இருக்கிற பயோடேட்டா அவர் பார்க்கல. ஒரு மந்திரி இருக்காரு, அவங்க மந்திரி டபுள் டாக்குமெண்ட், அவங்க அப்பா ஊழல் சொத்தெல்லாம் வித்துருவாரு. அந்த மந்திரியினுடைய அப்பா பல கேசுக்கெல்லாம் இருக்குது. தெரியாதா விஜய்க்கு? இதெல்லாம் பார்க்கலையா? விஜய் கட்சியில இருக்கிற எம்எல்ஏங்க பாதிக்கு பாதி பேர் குற்றவாளிகள் தான். நான் சொல்லல, மக்கள் சொல்றாங்க. ரெக்கார்டு இருக்குது, கோர்ட்ல கேஸ் இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதிவாகி இருக்குது. இது சொல்லுது. நான் போய் என்ன பூதகண்டி வச்சா பார்த்தேன்? ஒண்ணும் கிடையாது. மக்கள் பேசுறது தான் நானும் சொல்றேன். அப்போ இறுதியாக எடப்பாடி அவர்கள் தனித்து விடப்படுவாரான்ற கேள்விக்கு என்ன? எடப்பாடி யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவர் தான் பொதுச் செயலாளர். அவர் தான் கட்டி காக்கிற காவல் தெய்வம். எம்ஜிஆருடைய ஆத்மாவும், ஜானகி அம்மாவுடைய ஆத்மாவும், ஜெயலலிதா அம்மாவுடைய ஆத்மாவும் எடப்பாடிக்குள்ள இருந்து எடப்பாடியை இயற்கையின் இருக்குது என்று சொல்லிட்டு பல மீடியாவில் நான் சொன்னேன். எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு பதவி கொடுச, நானும் உங்களுக்கு அரணா இருப்போம், விசுவாசியா இருப்போம். புரியுதுங்களா? இந்த எச்சக்கல நாயங்க மாதிரி நாங்க செயல்பட மாட்டோம். கண்டிப்பாக சார். அதிமுக கட்சியானது எதிர்காலத்துல எப்படி அவங்க நகர்வை நோக்கி செல்றாங்க, என்ன மாதிரி ஆகுதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து பல நிகழ்வுகளை பற்றி பேசுவோம். நன்றி சார். வணக்கம்மா. வணக்கம்.